புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 28 தொடக்கம் 34. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? குறித்த காலம் வருமுன் எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடம் இருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். சிந்தனை: இயேசு தமது மலை போதனையையும் அதைத் தொடர்ந்து புதுமைகளையும் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆற்றிய பின் இப்போது புற இனத்தவர்கள் வாழும் கெரசேனர் பகுதிக்கு வருகின்றார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களை கடந்து தமது பணியை புற இனத்தவர்களுக்கும் விரிவுபடுத்துகின்றார். இயேசுவும் சீடர்களும் தற்செயலாக இந்த கெரசேனர் பகுதிக்கு வரவில்லை. நன்கு திட்டமிட்டே இங்கு வந்தார்கள். இந்த பிரதேசம் கல்லறைகளால் நிறைந்த வனாந்திர பிரதேசம். அவை சாவு, தீட்டு மற்றும் ஆன்மீக அழிவின் அடையாளங்களாக இருந்தன. யூத சட்டப்படி கல்லறைகளுடன் தொடர்பு கொள்வது ஒருவரை சடங்கு ரீதியாக தீட்டுப்படுத்தும். ஆன்மீக ரீதியிலே பாவத்தால் உண்டாகும் தனிமை, வெறுமை, உயிரற்ற தன்மையை இவை வெளிப்படுத்தி நின்றன. தீமை ஆதிக்கத்தையும் அழிவையும் கொண்டு வருகிறது. அது தனிமைப்படுத்துகிறது, உறவுகளை அழிக்கிறது, அமைதியான வாழ்வை சாத்தியமற்றதாக்குகிறது. ஒருவரின் ஆன்மாவை இந்த தீமைகள் ஆக்கிரமிக்கும் போது அது பேரழிவுகளை ஏற்படுத்துகின்றது. இதனை இந்த நற்செய்தி பகுதி விவரிக்கின்றது. அது கட்டுப்படுத்த முடியாததாகவும் வன்முறையானதாகவும் மாறுகின்றது. தீமை ஒருபோதும் அமைதிக்கு வழிவகுக்காது. மாறாக குழப்பத்திற்கும் தனிமைக்கும் அச்சத்துக்குமே வழிவகுக்கும். இந்த கல்லறை பகுதிக்குள் இயேசு நுழைவதன் மூலம் பாவத்தினாலும் ஒவ்வொரு தீய தாக்குதலினாலும் நாம் அனைவரும் அனுபவிக்கும் தனிமையிலும் எமது ஆன்மா சிதைவுற்ற நிலையிலும் எம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் விருப்பம் கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். நாம் மிகவும் மோசமான பலவீனமான நிலையில் இருக்கும்போது தீயவனின் பிடியில் இருந்தும் அவனுடைய அழிவுமிக்க செயல்களில் இருந்தும் நம்மை விடுவிப்பதற்காகவே அவர் நம்மிடம் வருகின்றார். இந்த இரண்டு மனிதர்களும் இயேசுவை கண்டதும் அவர்களை பீடித்திருக்கின்ற பேய்கள் உடனடியாகவே அவரை இறைமகனாக அடையாளம் கண்டு கொள்ளுகின்றன. அவை தங்கள் மீது இயேசு கொண்டிருந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றன. இந்த பேய்களின் இச்செயல் எமக்கு ஓர் ஆன்மீக பாடத்தை கற்பிக்கின்றது. நாங்கள் எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை அடையாளம் காண்கின்றோமா? பாவத்தின் மீதும் தீமையின் மீதும் அவருக்குள்ள இறை அதிகாரத்தை உணர்ந்திருக்கின்றோமா? எங்களை விடுவிக்க அவர் விரும்புகின்றார் என்பதை நாங்கள் நம்புகின்றோமா? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று பேய்கள் கேட்பதன் மூலம் அவை தங்களுடைய நித்திய தண்டனையை அறிந்து வைத்துள்ளன என்பது வெளிப்படுகின்றது. பேய்கள் தங்கள்
வீழ்ச்சிக்கு பின்னும் தமக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருந்த தேவதூத அறிவை கொண்டு மனிதர்களை நுட்பமாக ஏமாற்றியும் இறை உண்மையில் இருந்து அவர்களை விலக்கி வைக்கவும் சோதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பேய்கள் தங்கள் நித்திய அழிவை அறிந்திருப்பதனால் அதே அழிவுக்குள் எங்களையும் ஈர்த்து கொள்வதற்காக தங்கள் அறிவையும் சோதனை நுட்பத்தையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றன. நிலை வாழ்வு பற்றி அவற்றுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே கடவுள் மீதும் மனித குலத்தின் மீதும் கொண்ட வெறுப்பினால் நாம் பாவத்தில் இருந்து தப்ப முடியாது. நம்பிக்கை அற்று போய்விட்டது, துன்பத்துக்கோ நாம் தீர்ப்பிடப்பட்டுள்ளோம் என்று எம்மை நம்ப வைத்து தங்கள் நம்பிக்கையற்ற நிலைக்கு எம்மையும் இணங்கச் செய்ய முயல்கின்றது. நம் ஆண்டவரால் மட்டும்தான் இந்த பேய்களின் பொய்களை தகர்க்க முடியும். கிறிஸ்துவால் மட்டுமே விரக்தி, தனிமை மற்றும் பாவத்தின் சங்கிலிகளை உடைக்க முடியும். இந்த 2 பேய் பிடித்த மனிதர்களை விடுவிப்பதன் மூலம் நமக்காகவும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்ற தமது ஆழ்ந்த ஏக்கத்தை இயேசு வெளிப்படுத்துகின்றார். அதற்காக அவர் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் பார்க்கின்றோமா? பார்க்க முடிகின்றதா? செபம். ஆண்டவரே, அனைத்து தீமைகளில் இருந்தும் எங்களை காத்து கொள்ளும். ஆமென்.